திருவாரூரில் பெய்த கனமழை காரணமாக 100 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் சொல்ல கேட்கலாம். மணிகண்டன், தொடர்பாக அந்த விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சம்பா நெற்பயிர் சாகுபடி பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட ஓகைப்பேரையூர், நாகராஜன் கோட்டகம், ராமானுஜம் மணலி, பனையடி கோட்டகம், களிமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவார பகுதிகளில் சுமார் 700 ஏக்கர் பரப்பளவு விவசாயிகள் சம்பா சாகுபடி பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த பகுதியில் விவசாயிகள் வெண்ணாட்டு பாசனத்தை நம்பி வெண்ணாட்டில் இருந்து பிரியும் பாசன வாய்க்காலான சம்புடி வாய்க்கால், கிளி வாய்க்கால் போன்றவற்றிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை பெற்று வருகின்றனர். மேலும் மேட்டு பகுதியான இப்பகுதிக்கு பாசன வாய்க்கால்களில் இருந்து தண்ணீர் பாய்ச்சுவது கடினமாக இருப்பதால் வசதி உள்ள விவசாயிகள் இன்ஜின் மூலம் நீரை தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விவசாயம் செய்து வருகின்றனர். மற்ற சிறு குறு விவசாயிகள் மழைநீரை நம்பிய இப்பகுதியில் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த 4 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக இப்பகுதியில் உள்ள ராமானுஜன் மணலி வாய்க்கால், நாகராஜன் கோட்டகன் வடிகால் வாய்க்கால், அனுமர் வடிகால் வாய்க்கால் போன்றவைகள் கடந்த 5 வருடங்களாக தூர்வாராத காரணத்தினால் மழைநீரை வழி வைக்க முடியவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதன் காரணமாக 100 ஏக்கர் நெற்பயிர் வயலில் மழைநீர் தேங்கி பயிர்கள் அழுகும் நிலை உருவாகி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் குறிப்பாக சம்பா சாகுபடி செய்து 30 முதல் 40 நாட்களான பயிர் வயலில் மழைநீர் தேங்கி உள்ளதால் மழைநீரை வடிய வைத்து உரம் அடிக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும், இன்னும் 2 நாட்கள் தொடர்ந்து மழை நீடித்தால் பயிர்கள் மழை பெய்தால் முற்றிலும் அழுகும் நிலை இருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இப்பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்களை உரிய முறையில் தூர்வாரி தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.